பொதுவாவே நம்ம வாழ்க்கையில ஒரு அமானுஷ்யம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிகழ்வ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ போயிட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த இடத்துல இல்லாத ஒரு பெர்சன் கிட்ட போய் சொல்லும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்க? "இது ஒரு கற்பனை. நீ ஏன் உன்னைய குழப்பிக்கிற? இத பத்தி யோசிக்காத" அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிருவாங்க. ஆனால், நமக்கு மட்டுமே நடந்தா அது இல்யூஷன். அதுவே சம்மந்தப்பட்ட இடத்துல, இந்த சம்பவம் நடந்த இடத்துல, என் கூட இன்னொரு பெர்சன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் சேம் நான் என்ன பார்த்தேனோ, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேனோ, சேம் அதே ப்ராப்ளம் இருக்கு. நானும் பார்த்தேன்னு சொன்னாங்கன்னா, அது எப்படி இல்யூஷன் ஆகும்? எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியிலயுமே அதே மாரி தாங்க. ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில நடந்த உண்மை கதை. அந்த 3 இன்சிடென்ட்டுமே ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சுங்க. அத பத்தின ஒரு தொகுப்ப தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நமக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணோட பேர் அகல்யாங்க. அகல்யா ஸ்ரீலங்காவை சேர்ந்த பொண்ணு. அவங்களோட வாழ்க்கையில் 3 இன்சிடெண்ட்டை அவங்களால மறக்கவே முடியாதாங்க. ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் அகல்யாவுக்கு நடந்தது அவங்களோட ஸ்கூல் பருவத்தில்ங்க. அதாவது அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூலில் ஒரு மேக்ஸ் டீச்சர் இருப்பாராங்க. இந்த மேக்ஸ் டீச்சர் காலையில் எர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் 5 AM எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வர வைப்பாராம். ஐ மீன், இந்த நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லாவே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸில் 10 பேரை சூஸ் பண்ணி இவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாராம். ஆனால் அந்த சார் அங்கே வரமாட்டார் கிளாஸ்க்கு. ஸ்கூல்லேயே தான் நடக்குது இந்த ஸ்பெஷல் கிளாஸ். காலையில் 5 மணிக்கு அவங்களுக்கு ஆரம்பிக்குமாங்க, 8:30 மணியோட முடியுமா. 8 மணிக்கு தான் அந்த சார் அங்கே ஸ்கூலுக்கு வருவாராம். அது வரைக்குமே அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த போர்டில் எழுதி போட்டிருப்பாராம். இந்த போர்டில் எழுதி போட்டிருக்க விஷயத்தை தான் இவங்க எல்லாருமே இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பண்ணி அந்த மேத்தமெட்டிக்ஸை சால்வ் பண்ணி வைக்கணுமா. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ½ hourல எல்லாருக்கிட்டையுமே கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாராம். இந்த ஸ்டோரி அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணு அகல்யா நல்லா படிக்கிறவங்களாங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்கிறனால எர்லி மார்னிங் 4:30 மணிக்கெலாம் அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவாங்களாம் ஸ்கூலுக்கு. கரெக்டாக 5:05 தான் உள்ளேயே போவாங்களாம் ஸ்கூலுக்குள்ளே. ஆனால் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அகல்யா விடிய காலையில் 4:45 ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற வாட்ச்மேன் டேபிளில் வாட்ச்மேன் அன்னைக்கு இல்லைங்க. அவரோட சைக்கிள் மட்டும் தான் நின்றுட்டு இருக்குது. அவர் எங்கே போனார்னு இவங்களுக்கு தெரியலை. ஸ்கூலில் அகல்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, மலர். அவங்க வேற ஒரு கிளாஸில் இருக்கிறவங்க. இப்போ இவங்க 8th Dன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு 8th A. வேற செக்ஷனாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றா தான் படிச்சிருக்கிறாங்கங்கிற காரணத்தினால 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் போவாங்களாம். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரே மேக்ஸ் டீச்சருங்கிறனால அவங்களுமே எர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் வந்துருவாங்களாம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை மலர் முதல்ல வந்துட்டாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்களாம் வெளியவே, வாட்ச்மேன் கிட்டேயே உட்காந்துக்கிட்டு. இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான், அகல்யா வந்ததுக்கு அப்புறமா உள்ளே போவாங்களாம். அதே மாதிரி தான் அகல்யாவும் மலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. அன்னைக்கு அகல்யா 4:45 ஸ்கூலுக்கு வந்த காரணத்தினால வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க மலருக்காக. இந்த நேரம் பார்த்து அகல்யாவுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்குதுங்க. எப்பவுமே இல்லாத ஒரு உணர்வு. எப்பயுமே போகிற ஒரு ஸ்கூலு, எப்பயுமே போகிற டைமிங்கில் தான் போயிருக்கிறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் தான் முன்னாடி வந்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல வாட்ச்மேன் இல்லாததுனால அவங்களுக்கு அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியலையாங்க. ஒரு மாதிரி நெகட்டிவான வைப்ரேஷன் இருந்திருக்குது. ஸ்கூலுக்குள்ளே போகும்போது எப்பயுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்குமா. ஆனால் அன்னைக்கு இவங்களை சுற்றிலுமே ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகிருக்குது. அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. விடிய காலையில் 4:45 5 மணிக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்கும். இவங்களுக்கா கற்பனையில் தோணுதா இல்லை என்னங்கிறதுலாம் இவங்களுக்கு புரியலைங்க. இவங்களோட ஃப்ரெண்டு மலர் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறாங்க. கரெக்டாக 4:55 வந்துடுறாங்க. என்னடி வேம வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அகல்யா வெயிட் பண்ண அந்த 1/4 மணி நேரமும் அந்த வாட்ச்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வரவே இல்லையாங்க. எங்கே போனார்னே தெரியலை. சரின்னு சொல்லிட்டு இந்த மலரும் அகல்யாவும் 2 பேரும் உள்ளே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ப்ரேயர் ஹாலை தாண்டி உள்ளே போகணுமா. இவங்களோட கிளாஸ் ரூம் 2nd ஃப்ளோரில் இருக்குது. 2nd ஃப்ளோரில் அந்த ஸ்டெப்ஸில் ஏறினோடனே ரைட் சைடில் இருக்குமா. அங்கனுக்குள்ள ஒரு பெரிய காரிடார் இருக்குமா. காரிடாரை ஒட்டியே சின்னதாக ஒரு பால்கனி க்யூட்டாக இருக்குமா. அங்கே தான் அந்த பொண்ணுங்க எல்லாருமே மொத்தமாக உட்காந்து படிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்களாங்க. இப்போது
இந்த ப்ரேயர் காலை தாண்டதுக்குள்ள இந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருக்குது. என்னன்னா, இந்த பொண்ணுக்கு தோணுனது மலருக்கும் தோணி இருக்குது, அதாவது அகல்யாவுக்கு தோணுனது மலருக்கும் தோணி இருக்குது. இந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி சில்லுன்னு வழக்கத்துக்கு மாறா. சன்ரைஸ்க்கு முன்னாடி ஒரு மாதிரி இருட்டி போய் தாங்க இருக்கும் பொதுவாகவே. ஆனால் அன்னைக்கு மழை காலங்கிறனாலையா என்னன்னு தெரில, நைட்டு 8 மணிக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த சூரியன் இல்லாமல் நைட்டு இருட்டி போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்குது இவங்களோட ஸ்கூலே. சுற்றி முற்றி யாருமே இல்லை, ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. அந்த பொண்ணுக்கும் அகல்யாவுக்கு தோணுனதே தோணியிருக்கும் போல். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா, நம்ம வாட்ச்மேன் கிட்ட உட்காந்துருக்கலாம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு 2-3 பேர் வந்ததுக்கப்புறம் மேலே போகலாமான்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க அகல்யா கிட்ட. இப்போ அகல்யாவுக்கும் அதுதான் தோணியிருக்குது. இருந்தாலும் வெளியே காட்டிக்காம நான் மட்டும் போனால் கூட பரவாயில்ல, இல்லை நீ மட்டும் போனால் கூட பரவாயில்ல, 2 பேர் இருக்கும்ல, வாடி போயிடலாம், வேகமாகவே போய் உட்காந்து எழுத ஆரம்பிக்கலாம், அப்படின்னா தான் வேகமாக முடிக்க முடியும். ஆல்ரெடி இவங்க வந்து அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட நிறையா திட்டுலாம் வாங்கியிருக்கிறாங்க, வேகமாக முடிக்க முடியாமல். போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. 2 பேருமே ஷூ போட்டிருப்பாங்களாம், அவங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மே ஷூ இந்த மாதிரி தான் இருக்குமா. அகல்யாவும் மலரும் நடந்து போகிற சத்தம், இந்த ஷூவோட சத்தம் இருக்கு இல்லையா, இப்படி எக்கோ அடிக்குதாங்க அந்த ஸ்டேர் கேஸில். படிக்கட்டில் போயிட்டு இருக்கும்போது யாருமே இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற சின்ன சின்ன சத்தமும் எக்கோ அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட ஷூ சவுண்டே அவங்க 2 பேருக்கும் பயத்தை கொடுத்துருக்குது. ஒரு வழியாக 2nd ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க மேலே போகிற வரைக்குமே பார்த்துருக்குறாங்க. இந்த ஸ்கூலில் யாருமே இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, ஒரு ஸ்டாஃப் இல்லை, யாருமே இல்லை, வெளியே வாட்ச்மேனும் இல்லை. 2nd ஃப்ளோருக்கு போனதுக்கப்புறமா அவங்களோட கிளாஸ் ரூமில் ஒரு டேபிள் இருக்குமாங்க. வழக்கமாக ஒரு ஸ்கூல்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பின்னாடி இப்போ எனக்கு பின்னாடி அந்த பிளாக் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாக் போர்டில் அவர் எழுதி வச்சிருக்கிறார் என்னென்னலாம் சம் பண்ணணும், இன்றைக்கி வந்து என்னென்னலாம் கணக்கு வந்து போடணுங்கிறத அதை எழுதி வச்சிருக்கிறார், கொஸ்டின்ஸ்லாம். அதை பார்த்துட்டு முன்னாடி ஒரு டேபிள் இருக்கும் ஸ்டாஃப்லாம் உட்கார்றதுக்கு, டீச்சர்ஸ்லாம். அந்த டேபிளில் ஒரு ரெஜிஸ்டர் இருக்குமாங்க. இந்த ரெஜிஸ்டரில் போய் சைன் போடணுமா, எத்தனை மணிக்கு வந்தீங்க என்னங்கிறத சைன் போட்டுட்டு அந்த ரெஜிஸ்டரில் லாஸ்ட் பேஜில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாராங்க. எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் கொடுப்பாராம். யாருக்கு அந்த ப்ரைஸ் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மலரும் அகல்யாவும் அந்த ரெஜிஸ்டரை ஓப்பன் பண்ணி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அகல்யா உட்காந்துருக்குறாங்க, மலர் பக்கத்தில் நிற்கிறாங்க. 2 பேரும் கீழே குனிஞ்சு இந்த ரெஜிஸ்டரை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி பிளாக் போர்டு இருக்குது. இப்போ நான் தான் அகல்யான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெஜிஸ்டரை திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்தில் என் ஃப்ரெண்டு மலர் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நல்லாவே எங்களுக்கு ஃபீல் ஆகுது, எங்களுக்கு முன்னாடி இந்த டேபிள்ஸ்லாம் இருக்குது இல்லையா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்கார்ற டேபிள், அந்த டேபிளில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அது எனக்கு சைடு கண்லேயும் தெரியுது, அதாவது கீழே குனிஞ்சிருந்தாலும் தெரியும் இல்லையா, நேராக யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கங்கிறது எனக்கு தெரியுது. அது போக இங்கே யாருமே இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். பயந்துக்கிட்டே 2 பேரும் ஒன்று சொன்ன மாதிரி பார்த்தா ஒரு பொண்ணு முடியை இந்த பக்கம் மட்டும் கொத்த அப்படி தொங்க போட்டுட்டு ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியுதான், வாய் மட்டும் இப்படி சிரிச்ச மாதிரி இருக்குதான். ஒரு மாதிரி கிரீப்பியா, பார்க்கவே பயமா இருக்கு இந்த பொண்ணுங்களுக்கு. யாருமே இல்லாத கிளாஸ் ரூம்ல அந்த பொண்ணு எப்படி வந்துச்சு நல்லா தெரியும். இந்த 2 பொண்ணுங்க மட்டும்தான் அந்த கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உட்கார்ந்துருக்குது இவங்களோட சீனியர் பொண்ணு. அந்த பொண்ணை நல்லாவே தெரியும் அகல்யாவுக்கும் மலருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பொண்ணு எதனால வந்து சைலண்டா உட்காரணும், ஒரு பக்கம் ஹேர் ஸ்டைல எதுக்கு, அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைலே அது கிடையாதான், ஒரு பக்கம் மட்டும் முடி இப்படி கொத்தா போட்டுட்டு எதுக்கு ஒரு மாதிரி பேய் மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கணும். சிரிக்குதான் அந்த பொண்ணு, சிரிக்கிற சத்தம் நல்லாவே கேக்குதான், மைல்டா சிரிச்சுக்கிட்டு இருக்குதான். இப்ப மலருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. இதை சடனா பார்த்த உடனே பயந்துட்டு இவங்க கையை பிடிச்சிட்டு லைட்டா அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பயமா இருக்குடி, யாரு இவ, ஏன்டி இப்படி உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லி கேட்கும் போது, இருடி நான் கேட்கிறேன், எதனால இப்படி உட்கார்ந்துருக்கிற, சுகன்யா உன்னதான் கேட்கிறேன், எதனால இப்படி உட்கார்ந்துருக்கிற. எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே அப்படியே தலையை கீழே தொங்க போட்டு இப்படி வச்சுக்கிச்சாங்க. இப்படி இந்த டெஸ்க் மேல கையை வச்சுக்கிட்டு இப்படி படுப்பாங்க இல்லையா கீழே குனிஞ்சு, அந்த மாதிரி படுத்துக்கிட்டு சிரிக்குதான். அந்த கிளாஸ் ரூமே எக்கோ அடிக்குதாங்க அந்த பொண்ணு சிரிக்கிற சத்தத்துக்கு. யாருமே இல்லைங்கிறதுனால வெளியே வரைக்குமே கேக்குதான் அந்த பொண்ணோட சத்தம். இது இந்த பொண்ணுங்களுக்கு இன்னும் பயத்தை அதிகமாக்குது. இப்போ இந்த அகல்யாங்கிற பொண்ணு வேகமா நடந்து போறாங்க பக்கத்துல. அவதான் பயப்படுறான்னு தெரியல, அமைதியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்டக்க போகும்போது ஒரு 2 செகண்டாங்க, 2 செகண்ட்ல கிட்டக்க போயிருந்தாங்கன்னா தொட்டிருப்பாங்களா அந்த பொண்ணை. தொடுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சவுண்டு கேக்குது, பயங்கரமா ஒரு சவுண்டு. ஏதோ ஒரு டெஸ்கை கீழே தள்ளி விட்டோமா, அந்த டேபிள்லாம் கீழே தள்ளி விட்டு நொறுங்குற மாதிரி ஒரு சவுண்டு. இவங்க கிளாஸ் ரூமுக்கு ஆப்போசிட்ல தான் ஒரு ஐடி லேபாம். அந்த ஸ்கூல்ல ஐடி லேப்னு ஒன்று இருக்குதான்.
அந்த லேபுக்குள்ளே நிறைய அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்களா, மரத்தில் செஞ்ச பொருட்கள் தானா. அது மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களாங்க. ஆனால் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருப்பாங்களாம். அந்த ரூம்குள்ளே தான் சவுண்டு கேட்டிருக்குது. இப்போ அகல்யாவும் மலரும் அந்த ரூமை போய் பார்க்குறாங்க. இவங்க கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்து அந்த ரூமை போய் பார்க்கலான்னு போனால் அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே புகை வருது. கீழே கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா, கேப்பு, அந்த கதவுக்கு கீழே அங்கேருந்து இந்த டஸ்ட்லாம் உதறினா ஒரு புகை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டஸ்ட்டு புகை வெளியே வருது. இப்போ அகல்யா மலர்கிட்ட கேட்குறாங்க, வா அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. மலர் பயப்படுறாங்க. அந்த ரூம் வெளியே பூட்டி இருக்கு, நீ கவனிச்சியா இல்லையா, லாக் பண்ணியிருக்கிறாங்க, பூட்டு போடலை. சரி வேணாம் விடு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்ததுக்கப்புறம் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளே உட்காந்துருக்காள் சுகன்யா, நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கிறாள் பேய் மாதிரி, அவளை கூட்டு போகலாம், நம்ம உள்ளே போய் யாருன்னா இருக்காங்களா என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா கிளாஸ் ரூமில் இருந்த சுகன்யா காணும். அந்த டேபிளில் உட்காந்துருந்த பொண்ணை காணும். இவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பயம் கிளம்பி இருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும், இவங்களோட சீனியர் பொண்ணு இவங்க கண்ணு முன்னாடி தான் பார்த்துருக்குறாங்க. சவுண்டு கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணும். இப்போது மலருக்கு சரியாக படலை. நம்ம 2 பேருமே கீழே போயிடலாம் அகல்யா, இந்த வாட்ச்மேன் கிட்ட போய் உட்காந்துடலாம். வாட்ச்மேனுமே கீழே இல்லையேடி, இப்போ கீழே எப்படி போயிடுவியா நீங்கள், எல்லாரும் வந்துருவாங்க, நம்ம வந்துட்டோம், வா அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அகல்யா கூப்பிட்றாங்க. ஒரு கட்ஸ் பவரில் அகல்யா மலரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரூம் கிட்ட போகிறாங்க. அந்த டோர் வந்து துருப்பிடிச்சனாலையா என்னன்னு தெரியலையாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஓப்பன் ஆயிருமா அந்த தாப்பால். இப்பன்னு பார்த்து அந்த தாப்பாலை ஓப்பன் பண்ண முடியலை அகல்யாவால். மலர் அகல்யா 2 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி க்ரீப்பியான ஒரு சவுண்டோட அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை. அது ஒரு குடோன் மாதிரியான ரூம் தான். ஆனால் ஒரு புகை கூட இல்லை, கொஞ்சம் கூட தூசி இல்லை. அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. அங்கே இருக்கிற சில பொருட்கள்லாம் இந்த லேபுக்கு உண்டான பொருட்கள்லாம் அதெல்லாம் அங்கே தான் வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்களாம். அதனாலேயே அந்த க்ளீனாக தான் வச்சுருப்பாங்களாம் அந்த ரூமை. அப்போ வெளியே வந்த புகை, உள்ளே இருந்த சத்தம், டேபிள் எதுவுமே கீழே விழுந்த மாதிரி எதுவுமே அங்கே அடையாளமே இல்லை. அப்போது அந்த சத்தம் இங்கேருந்து வந்துச்சு. அகல்யா அந்த பொண்ணு கிட்டக்க போனப்போ மலர் தான் அந்த டேபிள் கிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்குது, அந்த ரூம்ல இருந்து அந்த சவுண்ட் வந்துருக்குது. இவங்க 2 பேருக்குமே பயம் அதிகமாகிற இந்த நேரத்தில் நிறைய பசங்க பொண்ணுங்கன்னு வர ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்கூலுக்கு. அகல்யாவும் மலரும் இதை அப்படியே விட்டுறாங்க. சரி விர்றி, ஏதோ ஒன்று நடக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த சீனியர் பொண்ணுகிட்ட வந்து அப்புறமா கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சிருது. அப்புறம் மேக்ஸ் டீச்சரும் வந்துடுறாரு. இவங்களோட அந்த ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறமா இன்டர்வெல்லில் வந்து அவளை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டுருக்குறாங்க. யார், மலரும் அகல்யாவும். எதுக்கு இவ இப்படி பயமுடுத்தினா, அவள் தான் யாரோ ஒரு பையனை வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டோ நம்மளை பயமுறுத்தி இருக்கிறா, எதனால் இதை பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தில் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்வலும் வந்திருக்குது. மலர் அகல்யாவை தேடி வராங்க. வாடின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அந்த பொண்ணோட கிளாஸ் ரூமில் போயிட்டு ஒரு சீனியர் அண்ணங்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா சொல்கிறீங்க, சுகன்யாவா, சுகன்யா லீவ் போட்டு 3 நாள் ஆச்சே, இன்றைக்கும் அவன் வரவே இல்லையே. இவங்க 2 பேருக்கு ஒரு தூக்கி போட்டிருக்குதுங்க. விடிய காலையில் 5:10க்கு இவங்க கிளாஸ் ரூமில் பார்த்த பொண்ணு 3 நாளாக ஸ்கூலுக்கு வரலை. அந்த பொண்ணுக்கு ஹெவி ஃபீவராம். அப்புறம் எப்படி வராத ஒரு பொண்ணை இவங்களோட கிளாஸ் ரூமில் வச்சு இவங்களால பார்த்துருக்க முடியும்? 2 பேருக்குமே பயங்க. அந்த சீனியர் கேட்குறாரு, எதுக்குமா கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எதுவுமே சொல்லலை, அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. மலர் பயந்து போய் ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்குமே அந்த பயம் இருக்குது அகல்யாவுக்குமே, ஆனால் வெளியே காட்டிக்கல. ஏன்னா மலர் ஆல்ரெடி பயந்து போயிருக்கிறாங்க. இப்போ அகல்யாவும் பயந்துருக்காங்கிறது தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பயத்தை வெளியே காட்டிக்கல. பொதுவாகவே அகல்யாவோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுற பொண்ணாங்க. இந்த பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுவாங்களாம். பேயின்னு சொன்னாலே பயப்படுற ஒரு கேரக்டர். அது மாதிரி கடவுள் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணு. இப்போது இது எதனால் நடந்துச்சு, அந்த பொண்ணு ஏன் அங்கே வந்துச்சு, வராத ஒரு பொண்ணோட உருவம் எதுக்கு இவங்க கண்ணுக்கு தெரியணும்? இப்படி ஒரு குழப்பத்திலே இருந்த இந்த 2 பொண்ணுங்களும் இவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு மிஸ் இருக்கிறாங்களாம். அந்த மிஸ்ஸு கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நடந்துச்சு, ஆனால் அவங்கள கேட்டால் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வரலன்னு சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இந்த டீச்சர் ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டாங்களாங்க. இது எல்லாமே உங்களோட கற்பனை, நீங்கள் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு இல்யூஷனில் அலையாதீங்கடி, இதை போய் வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இப்போது இவங்களுக்கு என்ன ஒரு தாட்னா, இல்யூஷனாக இருந்தால் யாராச்சும் ஒருத்தரோட கண்ணுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, 2 பேரோட கண்ணுக்கும் சேம் இன்சிடென்ட் எப்படி தெரியும்? இவங்களுக்கு ஒரு குழப்பமாகவே தாங்க இருந்திருக்குது. விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் அன்னைக்கு நாள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா அந்த இன்சிடெண்ட்டை பற்றி 2 பேருமே பேசிக்கலையாங்க. இவங்களுக்கும் எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. இதுக்கப்புறமா 2வது இன்சிடெண்ட் அகல்யாவுக்கு நடந்தது சேம் ஸ்கூலில் தாங்க. 2019 டிசம்பரில் அவங்க அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னொரு அண்ணன், அவர் இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆங்க.
அதாவது கூட பிறந்த அண்ணன் மாதிரி பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அண்ணனுக்கு ஜான்வரியில் கல்யாணம். ஆனால் டிசம்பரில் எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துடுறாரு. அவரோட இழப்பு இவங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை அளிச்சிருக்குது. இந்த டைமில் தான் அவங்க ஸ்கூலில் ஒன் டே ஸ்கூல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். பேரண்ட்ஸ்லாம் வந்து பிக் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல மலரும் அகல்யா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் தான் திடீர்னு அகல்யாவுக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. அவங்களோட ஃபேவரேட்டான அவங்களோட வாட்டர் பாட்டிலை அவங்க கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க, மறந்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அதை எடுக்கிறதுக்கு அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போகணும். மலரை கூப்பிடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல கூட இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. என் கூட கொஞ்சம் மேலே வரியா, அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது அவங்க பயந்துருக்குறாங்க. நீ மட்டும் தனியாக போய் சாவு, என்னை எதுக்கு கூப்பிட்றன்னு சொல்லிட்டு முறைக்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்களாம். மலர் ஆல்ரெடி நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்குள்ளேருந்தே வெளியே வரலை. இப்போ இவங்க போக போகிற அந்த கிளாஸ் ரூமே செகண்ட் ஃப்ளோரில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஆனால் இப்போ இவங்களோட கிளாஸ் ரூம் கடைசியில் இருக்குமாங்க. அந்த ரோலையே கடைசியில் இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிளாஸை தாண்டி தான் இவங்க போகணுமா. எண்டு கார்னர்ல தான் இப்போ இவங்க படிக்கிற அந்த கிளாஸ் ரூம் இருக்குதான். இந்த கிளாஸ் ரூமுக்கு யார் வருவா, குறிப்பா மலர் எப்படி வருவாங்க? இப்போ அகல்யாவுக்குமே டபுள் மைண்டை தாங்க இருக்குது. போகலாமா வேணாமா, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுது. இருந்தாலும் அந்த வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு ஃபேவரேட்டா, ரொம்பவே அடம்பிடிச்சு வாங்கின காரணத்தினால அகல்யா வழக்கம் போல அவங்களுக்குள்ள ஒரு கட் ஃபீல் வர வச்சுக்கிட்டு மேலே தனியாக போயிருக்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்ல இருக்கிற அந்த எண்டு கார்னர்ல இருக்கிற அவங்களோட கிளாஸ் ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. இவங்க போன இந்த நேரத்தில் மேலே யாருமே கிடையாதுங்க. அது அகல்யாவுக்கு தெரியும், ஏன்னா பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்திருக்குது, அந்த ஐடி லேப்குள்ளே. அங்கே யாரோ ஒருத்தவங்க உள்ளே உருட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்டிருக்குதுங்க இந்த பொண்ணுக்கு மேலே நடந்து போயிட்டு இருக்கும்போது. இருந்தாலும் அதை கண்டுக்கவே இல்லை. நேராக இவங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. எல்லா டேபிள்லையும் தேடுறாங்க, எங்கேயுமே அவங்களோட அந்த வாட்டர் பாட்டில் கிடைக்கல. ஆனால் நல்லாவே ஞாபகம் இருக்குது இவங்களுக்கு, மேலே தான் கடைசியாக யூஸ் பண்ணிட்டு வச்சிருக்கிறாங்க. அதுவும் அவங்க டேபிள்குள்ளே தான் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த வாட்டர் பாட்டில் இல்லை. ஒருவேளை வேற எதுனா ஒரு பொண்ணுங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வராங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, இவங்க கூட எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக இவங்க தான் வந்திருக்கிறாங்க. இந்த கிளாஸ் ரூம்லேருந்து லாஸ்ட்டாக தான் வந்திருக்கிறாங்க. அதுவும் மூடி வச்சிருக்கிறாங்க உள்ளே வச்சு. அப்போ கண்டிப்பாக அந்த வாட்டர் கேன் உள்ளே தான் இருக்கணும். மறுபடியும் உள்ளே வந்து தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இந்த டைமில் அகல்யாவுக்கு பின்னாடி, அகல்யா இதையா தேடிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனோட வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. இவங்களோட கிளாஸ் ஃப்ரெண்டு, அதாவது அதே கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் இவங்களோட வாட்டர் கேனை கையில் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறான். நீ தான் வச்சிருக்கியாடா, இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன்ல, குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சரி தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அந்த பையன் அவ்வளோதானா, வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த பொண்ணுக்கு தப்பா புரிஞ்சிருக்குதுங்க அது, ஏன்னா யாருமே இல்லை கிளாஸ் ரூம்ல. இப்போ இந்த பையன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டதும் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயம் வந்திருக்குது. என்ன இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க. மூவ் பண்ணும்போது இந்த பொண்ணோட லெஃப்ட் சைடில் கிளாஸ் ரூம்ல எண்ணிக்கைன்னு போட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, யார் யார் வரலங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதில் மொத்தம் 45 பேர் இவங்களோட கிளாஸ் ரூம்ல. 43 பேர் தான் அன்னைக்கு ஸ்ட்ரென்த்து வந்திருக்கிறாங்க. 2 பேர் வரல, அந்த பசங்களோட பேரை எழுதி போட்டுருக்குறாங்க. இப்போ அதை திரும்பி பார்க்கும்போது அகல்யாவுக்கு ஒரு மாதிரி உடம்பே வேர்த்து போய் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏன்னா இந்த பின்னாடி நிற்கிறான் இல்லையா இந்த பையன், அன்னைக்கு அவங்களோட ஸ்கூலுக்கே வரல, கிளாஸ் ரூம்லேயும் இல்லை. இப்போ பின்னாடி நிற்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லேயும் சேம் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அந்த சீனியர் பொண்ணு 3 நாளாக ஸ்கூலுக்கு வரல. இவங்க பார்த்த அன்னைக்கு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரல, ஆனால் அந்த உருவத்தில் ஒரு அமானுஷத்தை பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குமோன்னு சொல்லிட்டு வேமா நடக்க ஆரம்பிக்கும் போது கையை பிடிச்சிட்டானாங்க அந்த பையன். இந்த பொண்ணோட கையை பிடிச்சிருக்கிறான். பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு லேடிஸ் வாய்ஸில் பேசியிருக்கிறான். லேடிஸ் வாய்ஸில் என்னை விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த சிரிக்கிற சத்தம் இந்த மாதிரி எக்கோ அடிச்சிருக்குதுங்க. கிளாஸ் ஃபுல்லாக எக்கோ அடிச்சிருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல அந்த பொண்ணு சிரிச்ச அதே சத்தம் இப்பவும் சேம் அதே சத்தம். இந்த பொண்ணுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. ஒரு செகண்ட்ல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நம்ம உயிரே போச்சுன்னா நினைச்சிட்டு இருக்கும்போது கையை உதறி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பையன் கையை பிடிச்சான் இல்லையா, ஒரு ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து உங்க கையில வச்சா எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேல மரத்தே போயிடும், அதாவது ஒரு மாதிரி நம்னஸ் ஆயிரும் கை. அந்த மாதிரி நம்னஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க, மரத்து போக ஆரம்பிச்சிருக்குது. அதுல தான் பயந்துட்டு கையை உதறி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க ஓடும் போது பின்னாடியே அந்த வாய்ஸ் கேக்குதாங்க, இவங்களோட பேரை சொல்லி லேடிஸ் வாய்ஸ்ல கேக்குதான். அகல்யா அகல்யா ஓடாத, நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் இவங்க காதுக்கு பின்னாடி கேக்குதான்.
லைக் கூடயே ஒருத்தவங்க ஓடி வரும்போது பக்கத்துல கத்துனாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேக்குதான். கொஞ்சம் கூட பின்னாடியும் திரும்பி பார்க்காம நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஐடி லேப் இருக்கு இல்லையா, அங்க இருந்து யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணை தள்ளி விட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த ஃப்ளோர்ல இப்பவும் சொல்றேன், யாருமே இல்லை. யாரோ தள்ளி விட்டுருக்குறாங்க. அகல்யாக்கு கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இந்த இடத்துல லைட்டாக கீறி ரத்தம் வருதாங்க. மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவம், அதாவது யாருமே இல்லை, திடீர்னு கையை காலை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்களாங்க அவங்களோட கிளாஸ் ரூம்குள்ள. அவங்க அவ்வளோ தூரம் ஓடி வந்தாங்க இல்லையா, அந்த பாதையில இந்த பொண்ணை மட்டும் யாரோ ஒருத்தவங்க இன்விசிபிளா, ஆனால் நல்லாவே தெரியுதான், ஏதோ 2 கை வச்சு தான் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி இழுத்துட்டு போறாங்களாம். கத்துறாங்களாங்க அந்த பொண்ணு. எவ்வளோ கத்துனாலும் வேஸ்ட் தானா, ஏன்னா யாருக்குமே கேட்கல, யாருமே மேலே வரல. இப்பவும் அந்த பொண்ணோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, எப்படியாச்சும் தப்பிச்சிடணும், இதுகிட்ட மாட்டோம்னா இன்னைக்கு அவ்வளோதான், நம்மளை கொன்றுங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுது. இந்த நேரத்தில் அந்த இறந்து போன அண்ணனை மனசுல நினைச்சிருக்கிறாங்க. மனசுல நினைச்சனாலயா என்னன்னு தெரியல, இந்த இழுத்துட்டு போன உருவம் கொஞ்சம் லூஸா விட்டுருக்குதுங்க. அதாவது விட்டுருச்சு, இழுத்துட்டு போனது கையை விட்டுருச்சு. இவங்க அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த இடத்த விட்டு ஓடி வந்திருக்கிறாங்க. அப்பவுமே இவங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஓடி வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. இந்த மாதிரி கொலுசு போட்டு யாரோ ஒருத்தவங்க பின்னாடி துரத்தனா எப்படி இருக்குமோ அந்த சத்தமும் கேட்டிருக்குது. இவங்க காது கிட்ட வந்து அகல்யா நில்லு, ஓடாத, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், நில்லு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு லேடி அரகண்டா பேசுனா, கிரீப்பியா பேசுனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கோபத்தோட பேசுதாங்க. எப்படியோ தப்பிச்சோம் முளைச்சோன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு ஓடி வந்துடுறாங்க. கீழே வந்து பார்த்தா ஒருத்தர் இல்லையாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா அந்த ஆத்மா கூட போராடிட்டு இருந்துக்கிறாங்க செகண்ட் ஃப்ளோர்ல. ஏன்னா கீழே வாட்ச்மேனுமே இல்லை. இவங்களுக்கு ஒரு டவுட், எப்ப பார்த்தாலும் இந்த வாட்ச்மேன் எங்க போறாரு, ஒருவேளை அவர் கேஷுவலா போறாரா இல்ல நமக்கு தான் இப்படி நடக்கும்போது போறாரான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கும் வெயிட் பண்ணாம அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு அவங்களே வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா திட்டிருக்கிறாங்க. உன்னைய தேடி ஸ்கூலுக்கு போனா நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன்னா அங்க யாருமே இல்லை, நீ மலரும் போயிட்டேன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொன்னதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மலர்கிட்டையும் நடந்ததை சொல்லலை, பெஸ்ட் ஃப்ரெண்டு மலர்கிட்டையும் இப்போ நடந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணலை, இவங்க அம்மா கிட்டையும் ஷேர் பண்ணலை. கையில காலெல்லாம் அடிபட்டு ரத்தம் வருது இல்லையா, இது அவங்க அம்மா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துட்டேன், நடந்து வரும்போது ஒருத்தர் பைக்ல வந்து இடிச்சிட்டாருன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 1 வாரத்துக்கு அகல்யா ஸ்கூலுக்கே போலையாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருந்திருக்கு. ஹெவி ஃபீவர்லாம் இல்லை, லைட்டா எதையாச்சும் பார்த்து பயந்தோன்னா ஒரு ஃபீவர் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீவர் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போயிட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் ஃபீவர் குறையில. அடுத்த 1 வாரத்தில் ஃபீவர் குறைஞ்சிருதுங்க. இவங்க எங்கேயுமே போல, இந்த மந்திரிக்கிறது அந்த மாதிரிலாம் எங்கேயுமே போல. இவங்க 1 வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது அங்க ஸ்கூல் டீச்சர், இவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு மிஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல, அவங்க கிட்ட போய் வேற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட ஃப்ளோர்லாம் சிசிடிவி கேமரா இருக்குமா. லைக் ஒவ்வொரு ஸ்கூலுக்குள்ளேயும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்குள்ளேயும் சிசிடிவி கேமரா இருக்குமாங்க. பொதுவான இடத்துல இந்த டீச்சர்ஸ் டேபிளுக்கு நேராக ஃப்ரண்ட் டேபிளில் மட்டும் தெரியுமா, அதுக்கு பின்னாடிலாம் தெரியாதான். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சிசிடிவி உள்ள வச்சிருப்பாங்களாம் இவங்க ஸ்கூல்ல. அந்த சிசிடிவியில் என்னோட கம்மல் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அது எங்கேயோ விழுந்துருச்சு, அன்னைக்கு டீச்சர் கிட்ட போகும்போது தான் மிஸ் ஆச்சு, அதை யார் எடுத்தாங்கன்னு தெரியல மிஸ், கொஞ்சம் அந்த சிசிடிவி கேமரா மட்டும் பார்த்து சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மலரும் இன்னொரு ஃப்ரெண்டும் அவங்க கூடயே போயிருக்கிறாங்க. மொத்தம் இந்த டீச்சர், அகல்யா, மலர், இன்னொரு ஃப்ரெண்டு 4 பேரும் அந்த சிசிடிவி ரூம்குள்ளே போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. என்னன்னா அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அவங்களோட கிளாஸ் ரூம் ஃபுல்லாக தேடுற ஃபுட்டேஜ் மட்டும்தாங்க இருந்திருக்குது. அப்புறமா யாருக்கிட்டையும் அவங்க பேசுறது மட்டும் இருந்திருக்குது. அகல்யா அந்த கிளாஸ் ரூம்குள்ள இருந்து வெளியே போகும்போது அந்த பையன் கையை பிடிச்சான் இல்லையா, அது வரைக்கும் தான் இருக்குதாங்க. அப்பயுமே யாருமே இல்லையா, இவங்க தான் பின்னாடி திரும்பி பாக்குறாங்களாம். அது வரைக்கும் தான் இருக்குதாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு மாதிரி கிராஷ் ஆயிடுச்சான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டீச்சர் கேட்டிருக்காங்க, என்னடி ஏதோ கையை பிடிச்சிக்கிட்டு நீ என்னமோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும் போதும் இவங்க ஷேர் பண்ணவே இல்லை, மலர்கிட்டையும் ஷேர் பண்ணவே இல்லை. அப்புறமா தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம். அகல்யாவோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இப்ப நான் பேய் பார்த்தேன், ஒருத்தன் இந்த மாதிரி என்னோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற வினோங்கிற பையன் தான் எனக்கு அந்த வாட்டர் கேனை கொடுத்தான், ஆனால் அவன் ஒரு பேயின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த டீச்சர் நம்புவாங்களா? இங்க சுத்தி இருக்கிறதுல மலரை தவிர்த்து வேற யாராச்சும் நம்புவாங்களா? கண்டிப்பா இவங்களை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. அதனாலயே யாருக்கிட்டையுமே சொல்லாம மலர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2வது இன்சிடென்ட் நடந்ததை மலர்கிட்ட அகல்யா ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா மலர் ஒரு சீனியர் அண்ணன் கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அண்ணன் இந்த விஷயத்த கொஞ்சம் பெருசா பார்த்துருக்கிறாருங்க. ஏன்னா அதே ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 55லேருந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து காய்ச்சல், நான் வரல, ஸ்கூல்ல ஏதோ ஒரு பயந்த கோளாறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது. அதாவது லீவ் போட்டிருக்கிறாங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல, அந்த சுகன்யாங்கிற பொண்ணு, அவங்க 3 நாள் ஸ்கூலுக்கு வராததுக்கு காரணமே
அவங்க வேற யாரோ ஒரு பொண்ணோட உருவத்தை தன்னோட ஸ்கூல் ரூமில் பார்த்ததாகவும் கிளாஸ் ரூமில் பார்த்ததாகவும் அதை பார்த்து பயந்ததாகவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம். இதை யாருமே நம்பலை, இது ஒரு கற்பனையாக தான் இருக்கும், நீ ஏன் ஆலோசனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருக்குறாங்க. ஆனால் இதே மாதிரி அந்த பொண்ணோட உருவத்தை இவங்க பார்த்ததை அவங்க சீனியர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க இல்லையா, அன்னைக்கே இந்த 2 பொண்ணுங்ககிட்டையும் அவர் அழுத்தமாக கேட்டிருக்கிறார். இவங்க தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மழுப்பி விட்டுருக்குறாங்க. இப்போது அதே சீனியர்கிட்ட தான் அந்த மலர் போய் சொன்னனால அவங்க எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த ஸ்கூலில் மட்டும் 55லேருந்து 60 குழந்தைங்க, அதாவது 60 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. லைக் ஒவ்வொருத்தரோட உருவமும் வேற ஒருத்தரோட கண்ணுக்கு அமானுஷ்யமாக தெரிகிறது. இது எதனால் அந்த ஸ்கூலில் நடக்குது, இதுக்கப்புறமும் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நிர்வாகத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாரு அந்த சீனியர் அண்ணன், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர், இந்த பொண்ணு அகல்யா, மலர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் மொத்தமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களுமே திட்டி விட்டுருக்குறாங்க. இந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, யாருமே லீவ் போட்டவங்க இந்த மாதிரி பேயை பார்த்தா அமானுஷம்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே, அது எப்படி மேடம் சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க, கூட இருக்கிற நாங்களே நம்ப மாட்டோம், அப்புறம் எப்படி நீங்களாம் நம்புவீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இப்போதான் நாங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், எல்லாருக்குமே இந்த அமானுஷம் நடந்திருக்கு, இந்த ரூமில் ஏதோ ஒன்று இருக்குது, இந்த ஐடி லேபில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, நீங்கள் மறைக்கிறீங்கிற மாதிரி கேட்கும்போது திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுனாலும் எவிடன்ஸோட வா, எவிடன்ஸ் இல்லாமல் பேசாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. இந்த சீனியர்ஸும் இந்த ஜூனியர்ஸும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த ஐடி லேபுக்குள்ளே தான் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, எல்லாருமே அந்த ஐடி லேப் பக்கத்தில் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஐடி லேபை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த பேய் இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்போம், நம்ம ரிச்சுவல் பைலட்லேயுமே பார்த்துருப்போம். நான் அதை அப்படி எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத என்கிட்ட டீட்டெயிலெல்லாம் சொல்லலை. அந்த ஐடி லேப் ரூம்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு குடோன் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமா, அங்கே தேவையில்லாத பொருட்கள்லாம் சின்ன சின்ன பொருட்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த பிளேஸில் தான் இவங்க கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் இவங்களோட ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு ஒரே ஒரு கறித்துண்டு ஒரு மீட்டை நடுவில், இந்த கட்டத்துக்கு நடுவில் வச்சுட்டு இவங்க எல்லாரும் ஸ்கூலை விட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்களோட ஸ்கூலுக்கு 4:45 இந்த சீனியர்ஸ், இதில் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அகல்யா உட்பட வந்து பார்த்தா இவங்களோட ஃபோன் ஆஃபில் இருந்திருக்குது. நடுவில் இருந்த அந்த மீட்டை காணும், இந்த கறித்துண்டை காணும், வேறு யாருமே உள்ளே வந்துட்டு போனதுக்கான தடயமும் கிடையாது. ரெட் கலரில் யாரோ ஒருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், ரெட் கலர் சாயத்தில் என்னோட கையை முக்கி அந்த என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து நான் அந்த சவத்தில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதாங்க இந்த மீட் வச்சிருந்த இடத்துக்கு பக்கத்தில். என்னடா அது, ஒரே ஒரு கைரேகை தான் இருக்குது, மீட்டை காணும் என்னன்னு சொல்லிட்டு ஃபோனை போய் பார்த்தா ஃபோன் ஆஃபில் இருக்குது, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா 20% சார்ஜ் இருக்குது. உள்ளே போய் வீடியோவை பார்த்தா இவங்க போனதுக்கப்புறமா அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்குது என்னென்னா, ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம், ஆனால் பிங்க் கலரில் ஒரு சாரீ கட்டியிருக்குது. அந்த உருவம் இவங்க பிளேஸ் பண்ணி வச்சாங்க இல்லையா கேமராவை ஒரு இடத்துல, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த குடோன்குள்ளேருந்து தான் அந்த உருவமும் வெளியே வந்திருக்குது. வாலில் ஊர்ந்துக்கிட்டே போய் கீழே இருக்கிற அந்த மீட்டை எடுத்து சாப்பிடுதாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த உருவம் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இந்த கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்றுக்குது. அதோட இந்த கேமராவே ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி பிளாக் ஆகி கட் ஆகிருக்குது. ஒருவேளை ஃபோனில் சார்ஜ் இல்லை அதனால தான் ஆஃப் ஆயிருக்குன்னு சொன்னாலும் 20% இருக்குது, 20%க்கு மேலேயே இருந்திருக்குது இவங்க பார்க்கும்போது. இது எப்படி சாத்தியம்? இப்போ இவங்களுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் அவங்களோட ஹெச்ஓடி கிட்ட, ஐ மீன் இந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட காட்டி, இங்கே பாருங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்களே, இங்கே பாருங்கள் ஆதாரத்தோட காட்டுறேன்னு சொல்லி காட்டினா அவங்களுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இதுக்கப்புறமா அங்கே ஏகப்பட்ட சாமியார்கள்லாம் கூப்பிட்டு வந்து யாகம் நடத்தி ஹோமம்லாம் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த டைமில் தான் இந்த ஸ்கூலுக்கு 3 நாள் லீவ் விட்டுருக்குறாங்க ஸ்ரீலங்காவில். இந்த டைமில் தான் கோவிட் வந்திருக்குதுங்க. ஃபுல்லாக லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க, யாருமே ஸ்கூலுக்கு போகலை. அது மாதிரி லாக்டவுன்லேயே எல்லாருமே பாஸ் ஆகிடுறாங்க. அது போக இவங்க யாருமே அந்த ஸ்கூலுக்கு அடுத்து போகலையாம், வேறு ஸ்கூலுக்கு தான் போயிருக்கிறாங்க 11th 12th. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுண்ணா அப்படிங்கிற மாதிரி செகண்ட் இன்சிடெண்ட்டை முடிச்சிட்டாங்க. இதோட இந்த அகல்யாங்கிற பொண்ணுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷம் முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை, இன்னொரு இன்சிடெண்ட்டும் இருக்குதுங்க. அது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதை நம்ம நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.
ஹேர் கட் எப்படி இருக்கு மக்களே? நல்லா இருக்கா? என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ லூஜி தமிழில் அப்டேட் பண்ணிடுங்க. பாய். ஏபி ஃபேமிலியே வா. அஞ்சலி பிரபாகரன் சேனல் என்னடா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்க? முஸ்தே பிரபாகரன் சேனலை இது பண்ண சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. முஸ்தே பிரபாகரன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நீ யாரை முதல்ல யாரை கேட்டுங்க? எனக்கு இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க, கீழே வாங்க. கொஞ்ச நேரம் அம்மா வாங்கடா. நெக்ஸ்ட் தோடிக்குள்ள போலாம். பாய். போங்க போங்க. கொஞ்ச நேரம் இங்கிட்டு போக விட்றாங்களா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்பில் கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூப்பிட்றேன் உன்னை. நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறியே. இப்போ ரவுடித்தனம் பண்ணுற. நான் கடைசியாக வந்து பேசும்போது மட்டும் அப்படியே அமைதியாக பவ்யமாக உட்காந்துக்கிறேன். நடிப்பா. ஐயோ மாடி போ. சரி பேச கூப்பிட்றேன். என்ன பேசுவ? வெல்கம் டு டெவில்ஸ் கிச்சன் சொல்லுவ. அப்புறம் பல்லாவரம் பாய் அப்படி இப்படிம்ப. வேற என்ன சொல்லுவ? நீ எதனா வார்த்தைகளை கற்றுக்கிட்டு வா, அதுக்கப்புறமா உன்னை. அது எப்படின்னா அஞ்சலி பிரபாகரனில் மட்டும் நல்லா பேசுகிற, இங்கே மிஸ்டர் பிரபாகரனை மட்டும் ஒரே டைலாக சொல்லிகிட்டு இருக்கிற. நீ இப்போ சொல்கிற ஒழுங்கா பேசுவியா? சரி அப்போ லாஸ்ட்டாக கூப்பிடவா? இப்போ நான் வந்துட்டு வீடியோ ஆமாம், இப்போ மட்டும் நீயே வா போங்க வேண்டியது. அப்புறமா வீடியோக்குள்ளே வரும்போது மட்டும் ஆமாம், நீங்கள் வாங்க போங்கன்ட்டு நடிக்க வேண்டியது. கட்டையை போட்ட ஸ்கூலுக்கு இன்னைக்கு. அதுக்கு தான் தெரியாமல் அப்படியே ரெக்கார்டை போட்டுவிட்டேன். சரி அப்பா ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். எல்லோரும் வெளியே போங்க. இப்போ தான் ஸ்டோரி எடுக்கிற இடத்துல தான் உட்காந்து ஆவி பிடிக்கிறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு பையன். இப்போ நான் சிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கா? செல்ஃபி எடுக்கிற இடமாடாது, செல்ஃபி பூத்தாடாது. லைட்டு உங்களுக்காண்டி இடம் போட்டு வச்சிருக்கிறேன். கதை சொல்ல விடுங்கடா. நீ சாவடிக்கிறீங்களே நீ. போலாமா?